ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், சரி இதுக்கப்புறம் இந்த வேலையில் நம்ம கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு நம்ம வேறு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசித்தேன். ஏன் அப்படின்னா நம்ம என்றைக்குமே ஒரு வேலையில் சின்சியராக இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சம்பள உயர்வுங்கிறது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு சின்சியராக வேலை பார்க்குறதுக்கான ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுறது. எனக்கு ஒரு சாராக எடுத்தவர் கூட சொல்லுவார், எப்போதுமே என்ன சொல்லுவார்னா, உங்களோட சம்பளம் எவ்வளோ வருஷத்துக்கு வருஷம் எவ்வளோ உயருதோ அதை பொறுத்து தான் உங்களோட ஒரு வருமானமும் சரி, அதே நேரத்தில் நீங்கள் அந்த கம்பெனிக்கு உழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு உங்களோட இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களா அந்த வருமானத்தை ஏற்றுறது தான் நீங்கள் உங்களோட வேலை கொடுக்குற மதிப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பார். அந்த வார்த்தையை தான் என் மனசில் நான் எப்போதும் இருப்பேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை பார்த்தோம். அதே 22,000 சம்பளத்திலே தான் 2 வருஷமாக இருக்காங்க. ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு சரி வேறு வேலை மாறினா, ஏன்னா நம்மளும் காலையில் 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 8 மணி ஆகுது வர்றதுக்கு. அப்படிங்கிறப்போ நம்மளால் இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம உழைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். அப்படின்னப்போ அவங்க சாட்டர்டே சண்டே வர சொன்னாலும் நம்ம போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறப்போ அந்த நாள் சேலரியை மட்டும் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் எதுவுமே இல்லாமல் அப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஐடியா கேட்டேன். இந்த மாதிரி அவன் வேறு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். இந்த மாதிரி 2 வருஷமாக வேலை பார்க்குறேன்டா, ஆனால் எதுவுமே ஒரு இன்க்ரிமெண்ட்டு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சம்பள உயர்வு இல்லை, அதே சேர்ந்த புதுசில் 22,000 தான் சேர்ந்தேன். அதே சேலரியில் தான் இப்போவும் இருக்கிறேன். அதனால எனக்கு வேலை பார்க்கவே இங்கே பிடிக்கல தான். ஏன்னா நம்மளுக்கு ஓரளவு இன்க்ரிமெண்ட் இருந்தால் தானே நமக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அப்படின்னோடனே, அது புரியுதுடா, நான் இல்லைங்கள, இருந்தாலும் உன் கம்பெனியில் அந்த அளவுக்கு உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறானுங்க. உனக்கு மட்டும்தான் சேலரி இதில் யாருக்குமே அப்படி இல்லை. இல்லை, யாருக்குமே என்னோட டீமில் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே அதே சேலரி தான் ஒர்க் பண்ணாங்க. சில பேர் வேறு வேலை பார்த்துட்டு போயிட்டாங்க. 1 இயர் ஒர்க் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எந்த இன்க்ரிமெண்ட்டும் பண்ணலை. அப்படிங்கிறதுனால அவங்க வேறு ஜாப் பார்த்துட்டு போயிட்டாங்கடா. அப்படின்னோடனே, சரி நீ அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஜாப் ட்ரை பண்ண வேண்டியது தானே. நான் தான் இன்டர்வியூக்கெல்லாம் உனக்கு வேறு கம்பெனி சொல்லியிருந்தேன். என் கம்பெனிலே கூட உனக்கு தான் நான் சொல்லியிருந்தேன்ல, நீ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வேண்டியது என்னடா அப்படின்னோடனே, சரி சரி. அதுக்கப்புறம் நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சரி ஆமாண்டா, நீ சொல்கிறது கரெக்டு தான், வேறு இடத்துல வேலை பார்க்குறது தான் நல்லது. ஏதாச்சும் ஃபஸ்ட்டு வேலையை தேடுறேன், ஏதாச்சும் நல்ல வேலையாக சேலரி கொஞ்சம் கூட கிடச்சிச்சின்னா இதிலேருந்து நான் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே தான் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, சரி நான் நாளையிலேருந்து இதுக்கான வேலையை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஈவினிங்கில் தான் உனக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் நீ பர்மிஷன் கேட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கூட போதும். சாட்டர்டே சண்டே ஒரு நாள் லீவ் போட்டுட்டு தொடர்ந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணனா ஒரு 10 நாளில் கூட உனக்கு நல்ல வேலையாக கிடச்சிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வர சாட்டர்டே சண்டேலாம் ஆஃபீஸில் லீவ் கேட்டேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வரணுங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தான் நான் இங்கே போனேன். போனதுக்கப்புறம் ஒரு 4-5 கம்பெனியில் அவன் சொன்னது மாதிரியே பக்கத்து கம்பெனியில் எந்தெந்த இதில் வேக்கெண்ட் இருக்கோ அதிலெல்லாம் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதில் 2 கம்பெனியில் எனக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க. ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபாக தான் எடுக்கிற மாதிரி இருந்தாங்க. 1 இயர் நாச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஏன் இங்கேருந்து இதாகிறீங்க அப்படின்னாங்க. சேலரி ப்ராப்ளம் தான் சார், ஒன்றுமே இன்க்ரிமெண்ட் இல்லை, நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஒரு இது இல்லை, சேலரி கரெக்டாக இல்லை அப்படின்னோடனே அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். அதுவும் உண்மைதான்ப்பா, நம்மளுக்கு சேலரி ஒரு 2-3 மந்த் ஒன்ஸ்னாச்சும் ஏதாச்சும் ஒரு 1000 ருபீஸ்னாச்சும் ஏற்றினா தான் அவங்களுக்கும் வேலை பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என் கம்பெனிலலாம் இங்கே 20,000க்கு வந்தாங்கன்னா ஒரு 1 இயர்லேயே 25,000 26,000க்குனாச்சும் போவாங்க சேலரிக்கு. அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு 5,000 இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு அப்படின்ட்டு. அப்படி இருந்தால் தானே அவங்களுக்கும் ஒரு ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அக்செப்ட் பண்ணார் அந்த விஷயத்த. அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் சொன்னார், இந்த மாதிரி சரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அந்த கம்பெனியில் இது பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டாந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு 24,000 தான் சேலரி சொன்னார் ஸ்டார்டிங்கு. போக போக இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்கன்னொன்னே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் இந்த இதில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு. சரி, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், இப்போ எடுத்த முடிவு தானே, நீ கரெக்டான முடிவு, அந்த ஆஃபீஸ்லேருந்து நீ சர்டிஃபிகேட்லாம் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னோட பழைய ஆஃபீஸில் நான் வீடு ஷிஃப்ட் பண்ணி போகிறோம் சார், வேறு ஊருக்கு போகிறோம் அப்பாவுக்கு, அதனால் வேலையை விடணும் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சார் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு அவர்
அவர் ஏற்றுக்கவே இல்லை. ஏதோ நீங்கள் பொய் சொல்கிறீங்க, என்ன ரீசன் கேட்டார். என்ன ரீசன்னு சொன்னால் மட்டும் எதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இல்லை சார் அதான் உண்மையான ரீசன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து நான் குவிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு கொடுத்தாங்க, ஒரு இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த புது ஆஃபீஸில் போயிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டு அங்கே ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணேன்.